வந்தே மாதரம். நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் போயிருந்தேன். இந்த கொசு உற்பத்தி பண்ணுற மழைநீர் வடிய கால்வாய், அப்புறம் உயிர் பலி வாங்கும் குண்டுகுழி சாலைகள் 2019 அக்டோபர் மாதம் வந்தது. அதுக்கப்புறம் வரல. அது என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்காக நிறையா கடிதங்கள்லாம் பயங்கரமாக போட்டு பார்த்தேன். ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு போட்டு பார்த்தேன், சீஃப் ஜஸ்டிஸ் போட்டு பார்த்தேன். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நேற்று நேரில் போனேன். ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலை பார்க்கலான்னு பார்த்தா, இல்லைங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரார் ஜுடிஷியலை தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி சொல்லி ரிஜிஸ்ட்ரார் ஜுடிஷியலை போய் பார்த்தேன். அங்கே இல்லை சார், அதெல்லாம் எங்ககிட்ட பார்க்க முடியாது, நீங்கள் ரிட் செக்ஷனுக்கு போங்க அப்படின்னாங்க. உடனே ரிட் செக்ஷனுக்கு போனேன். அப்படியே மாடிப்படி கீடிப்படி ஏறி இறங்கி அப்படியே ரிட் செக்ஷனில் போய் கேட்டால், சார் நீங்கள் சிஜேக்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கள் சார், ஒரு லெட்டர் எழுதி எதுக்காக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் சார், அங்கே நாங்கள் லிஸ்ட் பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. நாங்கள் ஏற்கனவே மென்ஷன்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா காலத்தில் 2000 ஜெயலலிதா மேலே போட்டு கேஸு விசாரணைக்கு வராது. நான் போய் மென்ஷன் பண்ணுவேன். உடனே லிஸ்ட்டில் ஒரு சின்ன ஸ்லிப் எழுதி கொடுப்பாங்க. நான் ஒரு செக்ஷனில் கொடுப்பேன். ஆனால் வரவே வராது. 2005 1998 99 போட்ட வழக்கை 2005 6 சைலண்டாக காலி பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா வழக்கை. அப்புறமா சேர்த்தாம்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணேன், இந்த பேனர் ஏற்கனவே வீட்டு வாசல் தொங்க விட்ருங்க, இப்போ இது காணவில்லை அப்படிங்கிறத இந்த பையில் வச்சுக்கிட்டு அப்படியே தோளில் தொங்க போட்டுக்கிட்டு இன்றைக்கி கோர்ட்டுக்குள்ளே போய் ஒரு அமங்கலம் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஒரு 10 பேர் பார்த்துருப்பாங்க. முக்கியமான ஒருத்தர் பார்த்தாரு. பார்த்து, என்ன சார் இது, அதான் 2 வழக்கை காணுங்க அப்படின்னேன். என்ன சொரணையே இல்லைன்னா இப்படி தான் நம்ம நாட்டில். முக்கியமான ஒரு பொதுநல வழக்கு, ஒரு கொசு உற்பத்தி செய்யும் மழைநீர் வடியா கால்வாய் அப்படின்னு சொல்லி இணையதளத்துலேயும் இருக்குது. அப்புறம் உளுந்து சாகுறாங்க நிறைய பேர் குண்டுகுழி சாலைகளில். எதை பற்றியும் கவலைப்படையா நம்ம ஜனங்களுக்கு. அதனால் அதை எடுத்து காட்டுறதுக்காக இன்றைக்கி இதை மாட்டிக்கிட்டு யாராவது எதாவது கேட்பாங்கன்னு பார்த்தேன். பத்திரிக்கைக்காரங்க யாராவது ஒருத்தர் அதெல்லாம் கண்டுக்கல. இருந்தாலும் நம்ம ஆத்ம திருப்திக்கு இன்றைக்கி இந்த மாட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி. ஜெய்.